இன்றைக்கி நம்ம பொத்தேரி பஜனை கோயில் ஸ்ட்ரீட்டில் இருக்க சாய் ஆந்திரா மெஸ்க்கு வந்திருக்கோம். இங்கே மீல்ஸோட டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இங்கே இருக்கிற சீட்டிங் கெப்பாசிட்டி, ஆம்பியன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நம்ம இங்கே ஆர்டர் பண்ண மீல்ஸோட ரிவ்யூ பற்றி பார்ப்போம். இதுக்கு அவங்க ஒரு கீரை குழம்பு, சாம்பார், மோர் குழம்பு, ரசம் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு கீரை குழம்பு வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். கீரை குழம்போட டேஸ்ட்டு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அவங்க கொடுத்த அந்த காலிஃப்ளவர் பக்கோடா கூடயும் அப்பளம் கூடயும் வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் இன்னும் அல்டிமேட்டாக இருந்துச்சு. அவங்க கொடுத்த குவான்டிட்டியும் நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்டும் வந்து நம்மளை ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணிச்சு. அவங்க கொடுத்த ரைஸோட குவான்டிட்டியும் நிறையா அளவு கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம கீரை குழம்பு வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். அடுத்து மோர் குழம்பு ட்ரை பண்ணி பார்த்தோம். மோர் குழம்பும் டேஸ்ட்டில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த மோர் குழம்புக்கும் அப்பளமும் வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருந்துச்சு. மோர் குழம்போட குவான்டிட்டியும் அதிகமாக இருந்துச்சு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி டேஸ்ட்டு வந்து எல்லாமே நமக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. ஸோ நம்ம மோர் குழம்பு வந்து பார்த்துட்டோம். அதுக்கடுத்து அவங்க கொடுத்த அந்த காலிஃப்ளவர் கிரேவி ட்ரை பண்ணி பார்த்தோம். காலிஃப்ளவர் கிரேவி வந்து டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஒரு ஸ்பைசியான டேஸ்ட்டில் அந்த பக்கோடா கூட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு இன்னும் வேறு லெவலாக இருந்துச்சு. இதில் நிறையா காலிஃப்ளவர் போட்டிருந்தாங்க. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அவங்க கொடுத்த குவான்டிட்டியும் அதிகமாக தான் இருந்துச்சு. ஸோ நம்ம இந்த காலிஃப்ளவர் கிரேவி வந்து ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. அதுக்கடுத்து நம்ம ரசம் ட்ரை பண்ணி பார்த்தோம். ரசம் வந்து ஒரு மீடியமான ஸ்பைசியில் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு. பட் சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இதில் மிளகு, சீரகம் இதெல்லாம் ஆட் பண்ணியிருந்தாங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கடுத்து நம்ம மோர் ட்ரை பண்ணி பார்த்தோம். மோர் நல்லா திக்காகவும் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இந்த பக்கோடா கூட வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் இன்னும் அல்டிமேட்டாக இருந்துச்சு. வேறு லெவலில் இருந்துச்சு டேஸ்ட்டு. அவங்க கொடுத்த குவான்டிட்டியும் அதிகமாக தான் இருந்துச்சு. ஸோ நம்ம இந்த மோரோட ரிவ்யூ வந்து பார்த்துட்டோம். ஃபைனலாக ஆந்திரா மெஸ்னாலே ஸ்பெஷலாக இருக்கிற அந்த பருப்பு பொடியை பற்றி நம்ம பார்க்குறோம். அவங்க கொடுத்த பருப்பு பொடியோட டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு. நல்லா ஒரு ஸ்பைசியாகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக இது வந்து ஒரு மஸ்ட் ட்ரை தான். இந்த லொக்கேஷனுக்கு யாராவது சாய் ஆந்திரா மெஸ்ஸில் சாப்பிட்றீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ வெரி மச். பாய்.